ஹே அமிச்சலகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராபெர்ரி ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஏஜ் கேப்பா ஜின்னை ரொம்ப கோல்டாக கட்ட சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. இந்த ஃபுல் ஸ்டோரி அவங்களோட தான். இந்த ஸ்டோரியை ஜஸ்ட் நான் வாய்ஸ் மட்டும்தான்டா கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அந்த கிரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு தான். ஓகேவா? இதோட நேம் மை கோல்டு தாய் மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு டெத் வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்பத்தா அப்பத்தா என்னை விட்டு நீயும் போயிட்டியா அப்பத்தா, எனக்கு நான் யார் இருக்கா அப்பத்தா அப்படின்னு அப்படியே அந்த டெட் பாடி மேலே விழுந்து, அதாவது உங்கள் அப்பத்தா தான் இறந்துட்டாங்க, அவங்க மேலே விழுந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மேலே ஒரு கை வந்து அப்படியே உங்கள் ஷோல்டர் அதை தொடுது. நீங்கள் யாருன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது உங்கள் தாத்தா. அவர் பேர் ராஜசேகர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ ராஜசேகர் தாத்தா நிற்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. இந்த தாத்தா யாருன்னா அவங்க அம்மாவோட அப்பா. ஸோ அவரை கட்டி பிடிச்சி நீங்கள் அழுக, அவரோ அழாதம்மா, இத்தனை வருஷமாக உன்னை இப்படி தனியாக விட்டதுக்கு மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் இப்படி வைக்க முடியாது, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. நீங்களோ இல்லை இல்லை நான் வரல, என் அம்மா அப்பா 5 வயசு இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து என் அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க, இத்தனை வருஷம் இல்லாதவங்க இப்போ மட்டும் ஏன் வேணாம் தாத்தா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லைடா, இப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா தான் விடலை, சரி அவங்களுக்கும் யாரும் இல்லைன்னு உங்க கூட இருக்கட்டும்னு நான் விட்டுருந்தேன், இதுக்கு மேலே என் பேத்தியை நான் விட மாட்டேன், வயசு பொண்ணு, நான் தனியாக அளவிட முடியாது, தாத்தா பேச்சை கேள்வியும் கூட வாமா, நான் அப்பயுமே கூப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருந்தேன், பார்த்தா பாவங்க நல்லா விட்டு வச்சுருந்தேன், இனிமேவும் ஏமா நீ இங்கேருந்து கஷ்டப்படணும், இந்த தாத்தாவை மன்னிச்சும் கூட வாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து பெரிய பணக்காரங்க தான். அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கார் டிரைவரையே வந்துட்டு லவ் பண்ணி அவங்க மேரேஜ் அன்றைக்கி கரெக்டாக ஓடி போயிருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து ஷாக் தாங்காமல் உங்கள் பாட்டி வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து நிற்கும்போது அப்போ ஜின் வந்துட்டு உங்கள் அம்மாவோட தம்பி தான். ஸோ அவருக்கோ செம்ம கடுப்பு, இவ இஷ்டத்துக்கு ஓடி போயிட்டா, இவ்வளோ ரெடி பண்ணும் போது சொல்லியிருக்கலாம்ல எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு, சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போய் இப்படி என் அம்மாவை அநியாயமாக கொண்டுட்டா, இனி இவன் மூஞ்சிலே நான் முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு 2 பேருமே சேர்ந்து சவுத் கொரியா வந்திருப்பாங்க. அங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நல்லா ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த கோவத்தில் விட்டுட்டு வருவோம். இப்போ வந்துட்டு அவங்க 2 பேர் தனியாக நிற்கும்போது உங்கள் அப்பாவோட அம்மா தான் வந்துட்டு சரி அவங்க போயிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை வாழுங்கன்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் அப்பா தான் இந்த 14 வருஷமாக வளர்த்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு 19 வயசு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 8th தான் படிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அவங்களாலையும் படிக்க வைக்க முடியல, நீங்களும் படிக்கலை, அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தாத்தா கூப்பிட உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக இல்லாதவங்க திடீர்னு கூப்பிட்றாங்களேன்னு ஒரு மாதிரி போகிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதனால தாத்தா இவ்வளோ சொல்லவும் சரின்னு சொல்லி அவர் கூட கிளம்பி போகிறீங்க. இங்கே ஜின்னும் செம்ம கடுப்பில் யாரை கேட்டு இவளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஏய் அமைதியாரா, யாரை கேட்கணும், அவள் என் பேத்திடா, எனக்கு உரிமை இருக்கு. எது பேத்தியோ, இப்போ வந்தவ உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாளா? இன்னைக்கு இவங்க அம்மாக்காரி மட்டும் ஓடி போகாமல் இருந்திருந்தா என் அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கப்பா. இத்தனை வருஷமாக நான் என் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே இவங்க அம்மாக்காரி தான். அது தெரியுதுப்பா, அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவா? இப்போ அவளுக்குன்னு யாருமே இல்லை, நம்ம தான். இங்கே பாருங்கப்பா, இதுக்கு தான் நான் போகவே வேணான்னு இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ இவளையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கீங்க. என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, என்னமோ பண்ணுங்க, ஆனால் இவன் இந்த வீட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைச்சிட்டு போக உங்களுக்கும் இங்கே கை கால்லாம் நடுங்க. உங்கள் பெட்டியை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. தாத்தா என்னால் ஏன் சண்டை, நான் வேணாம் அப்படின்னு நீங்கள் திருப்பி போகிறீங்க. அப்போ அவங்க தாத்தா இங்கே பாருமா, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன், இந்த தாத்தா இருக்கிற வரையும் நீ அனாதை இல்லை, நான் செத்ததுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ. தாத்தா அப்புறம் இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், தாத்தா மேலே உனக்கு பாசம் இருக்குல்ல, அப்போது போய் அந்த ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் பின்னாடி அவர் வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா ரூம்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறீங்க. இங்கே பாருமா, உன் மாமா கொஞ்சம் கோவமாக இருக்கான், கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும், அது வரைக்கும் நீ அமைதியாக இரு, அவன் ஏதாவது சொன்னான். இல்லை தாத்தா, அவர் கோபம் நியாயம் தானே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் பொறுமையாரு, மாமா உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும். சரி தாத்தா
சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏம்மா ஏன்ப்பா என்னை விட்டு போனீங்க, இப்போ அப்போ தான் நீயும் போயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படியே அந்த டேவே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து கிராமத்து போகணும். ஸோ நல்லா குளிச்சு அப்படியே தலையை கட்டிட்டு அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆஃப் சாரியில் ஹிப் செயினு காலில் கொலுசுன்னு அப்படியே சல் சல்னு கோலமாவை தேடி பிடிச்சி உங்கள் தாத்தா கிட்ட நச்சு பண்ணி வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் வாசலில் உட்காந்து அழகாக கோலம் போட்டுட்ருக்கீங்க. அப்போது வந்து ஜாக்கிங் போயிட்டு சின்ன திரும்பி வராரு. இப்போ நீங்கள் உட்காந்து கோலம் போட்டுட்ருக்கீங்க. அவரும் அப்படியே வரும்போதே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்து போட்டிருக்க அந்த ஹிப்பெல்லாம் தெரியுது பார்க்கறதுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களை சைட் அடிக்கிறாரு. பட் அப்புறம் என்ன இவளை போய் இப்படி பார்க்குறோம், எங்கள் அம்மா காரணமே எங்கள் அம்மா தான், இவளை போய் இப்படி சைட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இவள்கிட்ட நேற்று தானே சொன்னோம் கண்ணு முன்னாடி வராதுன்னு, இப்போ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு செம்ம கடுப்பா அப்படியே அங்கே வந்து நிற்கிறாரு. நீங்கள் பாட்டுக்க கீழே குனிஞ்சு கோலம் போட்டு ஹை அழகாக இருக்குது அப்படின்னு எழுந்து திரும்பினா அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு நிற்கா. நீங்கள் கொஞ்சம் ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போக்க அப்படின்றதும் மாமா எதை மாமா மாமா கிமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்து அடிக்கலாங்கிற மாதிரி தேட நீங்கள் பயந்து போய் சொல்லலை அப்படிங்கிறீங்க. என்னடி இது கோலம், இதெல்லாம் யார் நீங்கள் போட சொன்னோம்? மாமா ஏன் மாமா நல்லா இல்லையா? மாமான்னு சொல்லாதுன்னு சொல்கிறல, வேறு என்ன சொல்கிறது? ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலையா? இங்கே பாரு, உன்னை என்ன சொன்ன நேத்தே, என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொன்னடா, கண்ணு முன்னாடி கோலம் கதை வந்தது இல்லாமல் கோலம் போடுறாள் கோலம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தால் பக்கெட் தண்ணி அப்படியே ஒரு எத்து தான், அது அப்படியே வந்து உங்கள் கோலம்லாம் அழிஞ்சு போயிட்டு அவரும் அப்படியே தட்டி விட்டுட்டு நமக்கு என்னான்னு உள்ளே போகிறாரு. நீங்களோ அப்படியே அந்த கோலம் அழிஞ்சு போனது பார்த்து நான் போட்ட கோலம் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே உங்கள் தாத்தா என்னடா காலையிலே அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. தாத்தா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்னாச்சுமா அப்படின்னு உங்கள் தலையை தடவி கொடுக்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு புரியுது, கோலம் அழிஞ்சிச்சா அதுக்காக ஃபீல் பண்ணுற, மறுபடியும் போடுறா. இல்லை தாத்தா வேணாம், மாமாவுக்கு கோவம் வரும். அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா அங்கேயே உட்கார. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே உங்கள் தாத்தா கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே மறுபடியும் அங்கே கோலத்தை போட்டுட்ருக்கீங்க. மேலே வந்து ஜின்னும் எட்டி பார்க்குறாரு. கோலத்தை அழிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அவர் எட்டி பார்க்க. திரும்ப நீங்கள் உட்காந்து போட்டுட்ருக்கீங்க. அவருக்கோ உங்கள் அப்பா இருக்கிறது தெரில, நீங்கள் கோலம் போட மட்டும் இவருக்கு என்ன தைரியம் அழிச்சிட்டு வந்து மறுபடியும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன்னு கீழே வர்றாரு. அப்போ அவங்க அப்பா அங்கே கை கட்டி நின்றுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இந்த பிரச்சனை பண்ணுவானா காலங்காத்தால அப்படின்னு திருப்பியும் ஜின்ன ஏறி மேலே போய்களோ. உள்ளே வந்ததும் உங்ககிட்ட அங்கே உள்ள மெய்ட்டு, இந்தாம்மா காஃபி, இதை கொண்டு போய் உங்கள் மாமா கொஞ்சம் கொடுத்துறியா, எனக்கு உள்ள வேலை இருக்குது அப்படி. எது நானா? இல்லை அக்கா அப்படின்னு நீங்கள் பின்னாடி, நான் கூட இந்த வேலையை பார்த்துக்குறேன், நீங்கள் போய் கொடுங்க. ஐயோ நீ ஏன் வேலை பார்க்கணும், உங்கள் தாத்தா திட்டுறதுக்கா, இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சரி போகிறேன் அப்படின்னு பயந்து மெதுவாக அப்படியே போகிறீங்க. மேலே போய் பார்த்தா சின்ன வந்துட்டு குளிக்க போயிட்டாரு. அப்பா குளிக்க போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு காஃபி அங்கே வைக்கிறீங்க. வச்சுட்டு அந்த ரூமை பார்க்குறீங்க, அழகாக நீட்டாக இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜின்னு கரெக்டாக குளிச்சுட்டு வந்து வரும். நீங்கள் அவர் ரூமில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆனால் அவர் பேக் சைடு அப்படியே பார்க்க நீங்கள் ஆஃப் சாரியில் செம்மையாக இருக்கீங்க. அப்படியே என்ன நினச்சாரோ உங்கள் கிட்ட வந்து உங்களை அப்படியே பேக் ஹேக் பண்ணுற மாதிரி நிற்கிறார், ரொம்ப கிட்ட. உங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே ரொம்ப அழகாக இருக்கார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது பின்னாடி நிற்க ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு மாமா மாமா அப்படின்னு இங்கே எதுக்கிட்டு வந்தா? அது அது காஃபி கொடுக்க சொன்னாங்க, உன்னை தான் என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்லிக்கல. இல்லை மாமா நான் வரல, அந்த அக்கா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வரமாட்டேன் மாமா அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. அப்போ அவங்க கொலுசு சவுண்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் கதவு கிட்டே போனதும் திருப்பி உங்கள் கையை பிடிச்சி எடுக்க நீங்கள் அவர் மேலேயே வந்து விழுகுறீங்க. அப்படியே அவர் மேலே மோதி மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே நிமிந்து பார்க்க அப்படியே உங்களே தான் சின்னும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் குறுன்னு அவர் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா தெரியாமல் வந்துட்டேன் மாமா, இனிமேல் வரமாட்டேன் மாமா அப்படிங்கிறீங்க. சரி இந்த ஒரு டைம் விடுறேன், இப்போ இதுக்கு ஓடுற. நீங்கள் தானே மாமா கொஞ்சக்கு நேரம் வராதுன்னு சொன்னீங்க, அதானுங்க மாமா போகிறேன். இல்லை
இந்த காஃபி கப் வாங்கிறதுக்கு வர திருப்பி வருவியா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே அப்படியே காஃபி குடிச்சிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே உங்கள் பாவாடை அந்த தாவணியை முந்தாணி இருக்கும்ல அதை சுற்றிக்கிட்டே அப்படியே எப்படா முடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜின்னோ வேணுனே ரசித்து ருசித்து பொறுமையாக குடிக்க நீங்கள் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவன் வேணுக்குன்னு தான் பண்ணுறாரு. ஸோ குடிச்சிட்டு காஃபி கப்பை அவங்க கையில் கொடுத்து போ அப்படின்றதும் நீங்கள் விட்டால் போதுங்கிற மாதிரி அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடுறீங்க குடுகுடுன்னு. ஓடும்போது உங்கள் கொலுசு அப்படியே ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது. அதுலேருந்து முத்து வேற கீழே விழுகுது. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. நீங்கள் கீழே ஓடி வந்துட்டு அப்பா சிங்கத்தோட குகைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, இனிமேல் என்ன இந்த மாதிரி கோத்து விடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொல்கிறீங்க. சரி சரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டிஃபனை கொஞ்சம் எது அக்கா பார்த்தீங்களா இப்போ தானே மாட்டேன்னு சொன்னீங்க, மறுபடியும் அவருக்கு இல்லைம்மா உன் தாத்தாக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் செய்கிறேன் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் டிஃபன் எடுத்து வைக்காங்க. தாத்தா வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் கைப்பிடிச்சிருக்கா. இல்லை தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன். இல்லைடா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு உங்கள் தாத்தா உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கா. சரிண்ணே 2 பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் தாத்தாவுக்கு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜின்னு கீழே வராரு. அவர் பார்த்ததும் நீங்கள் ஐயோ போச்சு மாமா வந்துட்டாரே அப்படின்னு நீங்கள் எழுந்து போயிடலாமா அப்படின்னு எழுந்திருக்க போகிறீங்க. உங்கள் தாத்தாக்கு புரிஞ்சுட்டு அவர் கைப்பிடிச்சு உட்கார் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க. அப்படியே ஜின்னு உங்களே முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் டப்புனு கீழே குடிஞ்சிட்டு ஐயோ நம்மளுக்கே இந்த முறை முறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குடிஞ்சே உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜின்னு உட்காந்துட்டு அப்படியே பிளேட்டோடு உட்காந்துட்டே இருக்காரு. நீங்கள் படுக்க சாப்பிட்றீங்க. உங்கள் தாத்தாக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து வைக்கிறீங்க. அவரும் சாப்பிட்றாரு. 2 பேர் மட்டும் சாப்பிட்றீங்களே தவிர அவர்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்கல, பரிமாறவும் இல்லை. ஜின்னுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஜின்னு எனக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும்னு யாருக்குமே இந்த வீட்டில் தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்போ அந்த மெய்டு குடுக்குன்னு வெளியே வருவது. அது தம்பி எப்போ வந்தீங்க கவனிக்கல அப்படின்ட்டு அவங்க வைக்க வராங்க. அப்போ சின்ன அப்படியே உங்களே முறைச்சிட்டுருக்காரு. தாத்தாவோ கண்டுக்கவே இல்லை. டே நீ வந்தா சாப்பாடு வைங்கன்னு சொன்னால் தானே வைப்பாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் உள்ளே வந்தவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்ல அவனோ அப்படியே உங்களே தான் முறைக்கிறான். ஏன்டி எங்கள் அப்பாவுக்குள்ளே சாப்பாடு வைப்பா, எனக்கு எடுத்து வச்சா காஃபியை மட்டும் ஓட்டிக்கிட்டு கலத்திக்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களை முறைக்க உங்களுக்கு ஒன்றும் புரியல. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றத பிடிக்காம மறைக்கிறாரோ அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் நான் என்ன பண்ணுவேன் தாத்தா தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்ப்பேனாங்கிற மாதிரி குனிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுலேயும் வந்துட்டு ஏதாவது சட்னி இந்த மாதிரிலாம் அந்த பக்கம் இருக்கிறத எடுக்க நீங்கள் எக்கி எடுக்கிறீங்க. அப்போது ஜின்னோ வேணும்னே உங்களுக்கு கை கட்டக்கூடாதுன்னு நவுத்தி அவர் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாரு. நீங்களும் இவர் வேணும்னு பண்ணுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரி பேசாமல் இருக்கிறது சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் எதையுமே எடுத்துக்காமல் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜின்னும் ஏன் மாமா அதை எடுத்துக்கூடன்னு சொன்னால் வாயிலேருந்து முத்து உதிந்த மேடம்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மறைச்சிட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ளேயே திட்டினா உங்களுக்கு என்ன தெரியும். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு நீங்கள் நிம்மறவே இல்லை. அப்படியே சாப்பிட்டு அப்போ சாப்பிடும்போது கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பிளேட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போவுமே ஜின்னு வந்துட்டு பிளேட்லாம் எடுக்க மாட்டார், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுவார். இப்போது வாஷ் பேஷனில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சிங்கில் எடுத்துகிட்டு வந்து பிளேட்டை வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணால் நீங்கள் அப்படியே நகர்ந்து நிற்கிறீங்க மெதுவாக. அப்போது என்ன தாத்தா மேலே ரொம்ப பாசம் போல் அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. தாத்தா மேலே ரொம்ப பாசமோ அப்படின்னு கேட்க அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. நீங்கள் எதார்த்தமாக ஆட்ட அவரும் ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு கூட எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம், அதனால தான் சீக்கிரமாக எங்கள் அம்மாவை போட்டு தள்ளிட்டா. இப்போ நீயும் எங்கள் அப்பா தான் மிச்சம் இருக்காருன்னு அவரை போட்டு தள்ள தானே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி மாமா அப்படியே பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிற, எல்லாம் உங்கள் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்துட்டு போனதா அப்படிங்கிறோம். அம்மாவே 5 வயசில் இறந்துட்டாங்க, அவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அழுகையாக வருது. பட் நீங்கள் எதுவுமே வெளியில் சொல்ல பயந்துட்டே நிற்கிறீங்க. என்னடி அப்படியே ஊமை கொட்டா மாதிரி நிற்கிற, உங்கள் அம்மா தான் 5 வயசுல இறந்து போயிட்டாளா? அப்போ இதெல்லாம் உன்னோட பாட்டி உங்கள் அப்பனை பெற்றவங்க அந்த மகராசியோட எல்லாம் அந்த அம்மா தான் சொல்லி கொடுத்துச்சா? எப்படின்னு ஒரு நாள் மண்டையை போட்டுருவேன். போட்டதும் போய் அப்படியே உங்கள் தாத்தா மாமனை ஒட்டிக்கோ, அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படியே நடிக்காதடி அப்படி சொல்லி உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அமுத்த மாமா வலிக்குது மாமா, மாமா ப்ளீஸ் மாமா வலிக்குது மாமா அப்படின்னு அழுக்கிறீங்க. அப்படியே உங்களை விட்டுட்டு மூஞ்சியும் என் மூஞ்சிக்கு நேரம் வராதுன்னு சொல்லிக்கல, அப்படியே வந்து எனக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாரி மாமா நான் வரலன்னு சொன்னேன், அந்த அக்காவும் தாத்தாவும் தான் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க, இனிமே வரமாட்டேன் மாமா ப்ளீஸ் மாமா, அம்மாவை
அப்போ தவளை தப்பாக பேசாதீங்க மாமா, அவங்க பாவம் மாமா, சாமிக்கிட்ட போயிட்டாங்க மாமா அப்படி சொல்லி அழுகுறீங்க. பாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கேருந்து போயிடுறாரு முறைச்சிட்டு. நீங்கள் அப்படியே அங்கே முட்டிக்கால் போட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் யாரோ வர சொன்னு கேட்டு டக்குன்னு எழுந்து மூஞ்செல்லாம் அப்படியே தொடச்சிட்டு நீங்கள் அப்படி திரும்பி அங்கே பிளேட் வாஷ் பண்ண மாதிரி நினைக்கிறீங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற மெய்ட் தான் வராங்க. என்னம்மா நீயே இதெல்லாம் கழுவுற, நான் கழுவிக்கிற வச்சுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இல்லைக்கா பரவாயில்ல நானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஜின்னு பேசினதெல்லாம் போய் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே தாத்தாவும் ஜின்னும் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ தாத்தா அவங்க வந்து அங்கே இருக்கிற மெய்டிட்டெல்லாம் சொல்லிட்டு தான் போய் அவங்கள நல்லா பார்த்துக்க சொல்லி. ஸோ அவங்களும் உங்களை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. அப்பப்போ ஜின்னு வரதான் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜின்னு கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ கண்ணிலே படக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சு தான் இருக்குங்க. மார்னிங் அவருக்கு முன்னாடி வந்து கோலம்லாம் போட்டு போய் ரூம்குள்ளே போயிட்டிங்கன்னா அவர் வேலைக்கு கிளம்பி போகிற வரைக்கும் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒன் டே வந்துட்டு ரொம்ப ஏர்லியராக எழுந்துடுறீங்க. எழுந்து எப்பவும் போல் கோலம்லாம் போட்டுட்டு நீங்கள் துணிலாம் வந்துட்டு சரி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக சின்னும் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு தான் வர்றாரு. நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்போவுமே வந்துட்டு அவரோட ஜிம்மில் தான் பண்ணுவார், ஒர்க் அவுட்டு அங்கே தான் பண்ணுவார்னு நினச்சிருந்தா அவரோ இன்னைக்கு என்ன இவ்வளோ 2-3 நாளாக கண்ணிலே காணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில் பால்கனியில் எட்டி பார்த்துருப்பாரு. ஸோ அங்கே கோலம் போட்டிருக்கும். அப்புறம் அப்படியே திரும்பும் போது தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறத பார்த்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்திருப்பார். நீங்கள் அதை கவனிக்கலை. நீங்கள் படிக்க மேலே போய் துணியை அப்படியே காய வச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ யாரோ வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்க பின்னாடி ஜின்னு தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு நிற்க. நீங்கள் ஆமாம் இவர் எப்போ வந்தார்னு தெரியலையே, ஐயோ இவர் கண்ணில் படக்கூடாது தானே ஒழிச்சிக்கிட்டு அலைஞ்சோம், இன்றைக்கி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து மாமா அப்படிங்கும் போது என்னடி பண்ணுற, துணி துவைச்சு அந்த காயப்போட 2-3 நாளாக எங்கடி ஆளியை காணோம், ஊரை விட்டு போயிட்டோன்னு நினச்சா அப்படிங்கிறான். நீங்கள் தானே மாமா உங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடாது சொன்னீங்க, அதான் மாமா இப்போ என்னாடி பண்ணிகிட்ருக்க, அது நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சி துணி காய வைக்க மொட்டை மாடிக்கு வந்தேன் மாமா, ஜாரி மாமா இனிமேல் வர மாட்டேன் மாமா அப்படின்னு திருப்பி அங்கேருந்து ஓடுறீங்க. அவரும் இவளை பார்த்தாலும் கோவம் வருது, பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து அங்கே செவத்தில் அப்படியே சாஜி வைக்க மாமா மாமா அப்படின்னு பயந்து உதடெல்லாம் நடந்து நிற்கிறீங்க. அப்படியே ஹோப் சாரி ஹிப்பு தெரிய அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா தலை குளிச்சு முன்னாடி கொஞ்சம் முடி இருக்குது, அதில் அப்படியே வேர்வை துணிக்காய் வச்சுட்டிங்களா, ஸோ வேர்வை வந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு குனிஞ்சு பார்த்தா மூக்கில் மூக்குத்தி, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் ஹிப்பில் ஹிப் செயின், காலில் கொலுசு, அப்படியே ஒரு கிராமத்து பையங்களையாக அவர் முன்னாடி ஒருக்க ஒரு நிமிஷம் டெம்ட் ஆகுது உங்களை பார்த்து. அப்படியே உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு உங்கள் லிப்பு கிட்ட அப்படியே குனைஞ்சிக்கிட்ட வராருங்க. அப்படியே இறுக்கி கண்ணை மூடிட்டு கை அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க பயந்து போய் செவுத்தில் ஒட்டிட்டு. அப்படியே சின்னம் உங்கள் கிட்ட அப்படியே வராரு. இப்போ கரெக்டாக உங்கள் தாத்தா ஹிராமா அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் டப்புன்னு கண்ணத்தை வந்து பார்த்தா அப்படியே சின்னோட ஃபேஸ் உங்கள் கிட்ட மாமா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு உளுந்து அடித்து அந்த ஸ்டெப்ஸில் ஓடுறீங்க. சின்ன ஷிட் இந்த அப்பா இருக்காரே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண வந்தோம் சே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அவர் அங்கேருந்து போக நீங்கள் குடுக்குடுன்னு வந்து தாத்தா அப்படின்னு வந்து பதட்டமா நிற்கா. என்னடாச்சு ஏன்டா அப்படி, இல்லை தாத்தா மாடியில் துணி காய வச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டதும் அப்படின்னு சொல்ல, ஓ அதானா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா ஆளை காணமேன்னு கேட்டேன், ஏன்டா இப்போல்லாம் நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லையா, அது இல்லை தாத்தா எழுந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான், இதெல்லாம் செய்யதான் ஆள் இருக்குல்ல, இல்லை தாத்தா நாள் ஃபுல்லாக இப்படி சும்மாவே இருந்தால் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, நான்லாம் கிராமத்தில் வேலை செஞ்சுட்டே இருந்துட்டேன், அதான் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல உங்கள் தாத்தா உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அப்போ சின்ன அப்படியே அங்கே முறைச்சிக்கிட்டு வர இவர் வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாத்தா நான் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அதான் கார்டன் பார்த்து கால் இருக்காங்க மாதிரி எங்கள் தாத்தா கூப்பிட, இல்லை தாத்தா செடியில் பூலாம் இருக்குது அதெல்லாம் பறிக்கணும் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் போதும் அந்த இடத்துலேருந்து ஓடுறதுலேயே மெயினாக இருக்கீங்க. ஜின்னுக்கோ இதை பார்க்க செம்ம கடுப்பாகுது, அவன் வந்தது ஓடுறாளிங்கிற மாதிரி அவர் தான் சொன்னது உங்களை கண்ணு முன்னாடியே வராதுன்னு. இப்போ அவர் தான் ஏன் ஓடுறீங்கன்னு கோவப்படுறாரு. நீங்கள் அங்கேருந்து கொடுக்கணும் ஓடி போய்ட்டு அப்பா
இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல, மூஞ்சியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பயந்தே நாள் போகுதே அப்படின்னு அப்படியே அங்கே பேசிட்டு இந்த செடிங்கள்கிட்ட தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறீங்க. அங்கே ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பறித்து ஒரு பேஸ்கெட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கேயே வந்துட்டு ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது அந்த கார்டன், அதில் உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் தானே பிரச்சனை, இங்கே உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்து நீங்கள் பாட்டுக்கா பொறுமையாக பூ கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கட்டி ஃபஸ்ட்டு அதை எடுத்து உங்கள் தலையில் வச்சுட்டு மீதி இருந்ததெல்லாம் எடுத்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு, சரி இவங்க போனதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஜின்னு வந்துட்டு வெளியில் வராரு. அவர் போகிறத பார்த்துட்டு அப்பா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த ஃப்ளவர் பாஸ்கெட்டோட வரீங்க. அப்போ ஜின்னோ போனவர் திருப்பி ஏதோ எடுக்கிறதுக்கு உள்ளே வர, அப்போ கரெக்டாக நீங்களும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது, 2 பேரும் இடிச்சுக்கிறீங்க. அப்போ ஜின்னு உங்களை ஏய் அப்படின்னு சொல்லி பார்க்க ஜாரி மாமா பார்க்கல அப்படிங்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு அவரை உங்கள் இடுப்பு பிடிச்சி ஒரு கில்லு, நீங்கள் அப்படின்னு கத்துறீங்க. அப்போது மெய்டு உங்கள் தாத்தான்னு ஓடி வந்து என்னாச்சுடா அப்படின்னு, அது பூ 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 கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே விழுந்த பூ அப்படியே அள்ளி அந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளே போக ஜின்னோ அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அவர் என்ன எடுக்க வந்தாரோ எடுத்துகிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. நீங்கள் பதட்டமே குறையாமல் அப்படியே வந்து சாமி ரூமில் நிற்கிறீங்க, பூஜை ரூமில் நின்றுட்டு உங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது. என்ன இந்த மாமா ஏன் இப்போலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை தாத்தாட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு பதட்டமாகவே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து மெய்டு உங்கள் மேலே கை வச்சுட்டு நீங்கள் பயந்து போய் அப்படின்னு கதா என்னாச்சு? நீங்களா அக்கா? வேறு யாரும் நினச்சா? இல்லை அக்கா, அது திடீர்னு கைக்கும் பயந்துட்டு அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா சாமி கும்பிட்டேன்னா வா வந்து சாப்பிடு, நேரம் ஆச்சுல, ஐயாலாம் கிளம்பிட்டாங்க, நீ வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. இதோ வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டு பொறுமையாக வந்து சாப்பிட்றீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஈவினிங் அதே மாதிரி செடியில் தண்ணிலாம் ஊற்றிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் கார்டனில் ஒர்க் பண்ணுறவர் உங்ககிட்ட பேசியிருக்காரு. அவருக்கும் உங்கள் அப்பா வயசு அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஒரு பொண்ணு மாதிரி யதார்த்தமாக அவரை பற்றி பேசுகிற, அவருக்கும் உங்கள்ட்ட யார் என்ன இந்த மாதிரி விசாரிச்சுருந்துப்பாரு, உங்கள் பேர் என்ன படிச்சிருக்கா அந்த மாதிரி நார்மலாக தான் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு அவருக்கு பற்றியும் நீங்கள் கேட்டுட்டீங்க. அவரும் இங்கே எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படிங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாக இங்கே சுற்றி பார்க்க இடம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன் இல்லை, இதெல்லாம் நிறையா பிரிட்ஜு அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு இங்கே எந்த ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் விசாரிச்சுட்டு அவரும் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் இப்படி பேசிவிட்டு நீங்கள் நல்லா சிரித்து பேசுகிறத ஜின்னு அப்போ தான் ஒர்க் முடிச்சு வராரு. ஸோ காரை நிறுத்திட்டு பார்க்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட சிரித்து பேசுகிறத இவனால் பார்த்துட்டு பொறுக்க முடியல. அப்படியே வந்தவரோ டக்குன்னு வந்து அங்கே அந்த தண்ணி வர குழாய் இருக்குல்ல அதில் காலை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் திடீர்னு தண்ணி வரல. இப்போ நீங்கள் என்ன தண்ணி வரல குழாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்று பார்த்துட்டு அண்ணா இது தண்ணி வர மாட்டேங்குது என்னன்னு பாருங்கள், இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ பைப்பில் ஏதோ இதாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அடைச்சிருச்சோ இல்லை தண்ணி நின்றுச்சா மோட்ரு போடணுமான்னு பார்க்கலான்ட்டு அவர் போயிடுறாரு. இங்கே மிதிச்சிட்டு இருக்கிறதே நீங்கள் 2 பேருமே கவனிக்க, 2 பேர் செடிக்குள்ளனாலும் தெரியல. ஸோ அப்படியே ஜின்னோ அவன் போனதுக்கப்புறம் டக்குன்னு கால் எடுத்துகிட்டு நகர அப்போ அப்படியே நீங்கள் மூஞ்சிக்கு நேரம் வச்சு இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ புஷ்ஷுன்னு தண்ணி உங்கள் ஃபுல்லாக ஃபேஸ்லேருந்து உங்கள் மேலெல்லாம் அப்படியே நனைஞ்சு போய் நீங்கள் கத்திட்டு அந்த டியூபை கீழே போட்டுடுறீங்க. அப்படியே நனைஞ்சு போய் நிற்க அப்போது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோ உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் நனைஞ்சு போய் நிற்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, அது திடீர்னு தண்ணி வந்துடுச்சுன்னா அதை மொதல் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கத்த. சரிம்மா நான் போய் பைப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னு அவர் பைப்பை ஆஃப் பண்ணவோட நீங்களோ நனைஞ்சு போய் நிற்க. இப்போ ஜின்னோ அந்த செடிக்குள்ளேருந்து வெளியே வந்தவர் டக்குன்னு உங்களை அந்த செடிக்குள்ளே திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு போய் நீங்கள் மறுபடியும் கத்த போகிறீங்க. அவங்க வாயை பொத்தி அப்படியே மரத்தில் சாய்ச்சி வச்சு நீங்கள் பயந்து போய் யார் அப்படின்னு பார்த்தா சின்ன பார்த்ததும் நீங்கள் இவரா அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க குறுன்னு பயத்திலே. அப்படியே சின்ன என்னடி என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் என்ன மாமா பண்ணேன் அப்படின்னு அப்படியே பயந்து போய் கேட்க, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பசப்பி மாதிரி பேசுகிற, உங்கள் அம்மா கறியப்படி தான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடிப்பானான், இப்போ நீ தோட்டக்காரனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டியோ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க, எது அவர் எனக்கு தாத்தா மாதிரி மாமா, ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அழுகிறீங்க. ஏய் சும்மா எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு வாய முறி அப்படின்னு வாயை பற்றிக்கிறீங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி அழுது சீன் க்ரியேட் பண்ணாத. அவங்க அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். எவனை பார்த்தாலும் ஈன்னு பல்லடிச்சிட்டு பேசுகிறத இன்னொரு டைம் பார்த்தேன் நீங்களோ அப்படின்னு பேர் வைக்கிறீங்க. ஏய் வாயை மூறி அப்படின்னு சொல்ல
அப்படின்னு வாய் முடிக்கிறீங்க. சும்மா ஆனாவனா அழுதுறது. அழுதாட்டா மட்டும் போதுமா, யார்கிட்ட அவன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நான் சும்மா இங்கே சுற்றி பார்க்க இடம் இருக்கான்னு தான் மாமா கேட்டேன். ஏன் சுற்றி பார்க்க அவன் கூட்டிகிட்டு போனானே? இல்லை. அப்புறம் எதுக்கடி கேட்ட? உனக்கு எது வேணும்னா உன் தாத்தா இருக்கார்ல, அப்புறம் எதுக்கடி அடுத்தவங்கிட்ட கேட்குற? கேட்க மாட்டேன் மாமா அப்படிங்கிறீங்க. அப்படியே அவங்கள இப்போ மேலேருந்து கீழே வரையும் நீங்கள் ஃபுல்லாக வெட்டாகி நிற்கிறீங்க. ஈரமாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அந்த தண்ணி உங்கள் மூஞ்சிலேருந்து வழிஞ்சிட்ருக்குது. அவங்க லிப்பில் பட்டு அப்படியே கீழே போயிட்டுருக்கு. அதை பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அப்படியே கழுத்துக்கு கீழே பார்வை போகுது. உங்கள் ஷால் வந்துட்டு நனைஞ்சதில் அப்படியே ஒட்டி உங்களோட இன்னர்ஸ் வரைக்கும் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கீழே அப்படியே அந்த ஹிப் செயினை அப்படியே பிடிச்சி அவரை பக்கம் இழுக்கிறாரு. நீங்கள் போய் அவர் நெஞ்சில் மோதி அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அவங்க ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிக்க அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களே பார்த்துட்டு அவங்க லிப்புக்கிட்ட அப்படியே குனிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்கள் லிப்புக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்படியே வந்துட்டாரு. அப்போது மறுபடியும் ஏம்மா எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட சவுண்டு. நீங்களும் மாமா அப்படி சொல்லி மாமாவை ஜின்னை தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு வெளியே வந்து அது அப்படின்னு முழிக்க, இந்தாம்மா துண்டு இப்படி ஈரமாக போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்க, நீங்களும் அவர்கிட்ட வாங்கலை. இல்லை ரூமில் இருக்குது, நான் போய் தோட்டிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு உள்ளே ஓடிடுறீங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்குங்கிற மாதிரி அவர் நிற்க, அங்கே ஜின்னோ அப்படியே வந்து அவரை முறைச்சிட்டு நிற்க, அது தம்பி பாப்பா தண்ணியில் நனைஞ்சிருச்சு அதான் துண்டு, அதுக்கு உன் தொண்டை கொண்டாந்து கொடுப்பியா? இல்லை தம்பி, எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பண்ணணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நீ ஒன்றும் அக்கறை கட்ட வேணாம் புரிஞ்சுதா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட கத்த. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரிலாம் அவர் நடந்துக்கிட்டதே இல்லை. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம என்ன பண்ணணும்னு தம்பி நம்மளை கோச்சிக்குது அப்படின்னு. ஷட், இவன் மேலே உள்ள கோத்தை யார் யார்ட்டெல்லாம் காட்டுறோங்கிற மாதிரி. அண்ணா அது எதுவும் நினச்சிக்காதீங்க, சின்ன பொண்ணு அதான் லூஸ் மாதிரி எதாவது கேட்டுட்ருக்கான்னு பதில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு எதையும் எங்கேயும் சுற்றி பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிடாதையாங்கிற மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாரு. நீங்களும் ரூம்க்கு ஓடிட்டு, ஐயோ இந்த மாமா என்ன நம்மக்கிட்ட முயற்சி பண்ணுறாருன்னு தெரியலையே, நம்மளை பார்த்தாலே திட்டுறாரு, ஆனால் திடீர்னு எதுவும் பண்ணுறாரு, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டே அப்படியே போய் இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. அதனால் கீழே குனிஞ்சிட்டே அலையிறீங்க. ஜின்னும் உங்களை பார்க்க நீங்கள் குனிஞ்சிட்டே அலையுது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ உங்களை டீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அப்பப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்க நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே நடக்கிறனால அவர் மேலேயே மோதி கீழே உழுக போகிறீங்க. அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி, என்ன கவனத்தா இங்கே வச்சு பார்த்து நட, நீ வாட்டுக்கு என்னடி ப்ராக் பார்த்துட்டு வர, என்ன கனவு, எவன் கூட ஓடி போகலான்னா அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஓடிடுங்க. நான் முன்னே அப்படியே அழுதுருவா, எங்கே தான் வச்சுருக்கான்னு தெரியல இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் தாத்தாவோட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ சின்னங்க கரெக்டாக வந்து அவனும் வந்துட்டு காலையில் நேரம் ஸோ காஃபி கொடுத்துட்டு நீங்கள் தாத்தாவோட பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வரதை பார்த்தனும், ஐயோ இவரோ அப்படின்னு எழுந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அங்கேருந்து எழுந்திருக்கும் போது ஜின்னு வந்து உட்காந்துடணும். உங்கள் பாவாடையை நல்லா அப்படியே மிதிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறான். உங்களால் அதை எடுக்க முடியல, நகரவும் இல்லை. நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு பாவாடையை மெதுவாக இழுத்து பார்க்குறீங்க. அது வேறு வரமாட்டேங்குது. ஐயோ இன்னும் இழுத்த பாவாடை வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு காலை வச்சு அவன் பக்கம் இழுக்கிறான். ஸோ பாவாடை அகுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிட்டு, ஐயோ தாத்தா வேறு இருக்கார், இந்த மாமா வேறு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூறுகணும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க. ஜின்னோ அப்படியே அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே, என்ன என்னை பார்த்தோன்னா ஓடவா பார்க்குற, நில்லுடி இங்கேயே நீ நில்லு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான். நீங்களோ ஐயோ காலை எடுமாம்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் நகர்த்துற மாதிரி இல்லை. உங்கள் தாத்தாவோ நிமிந்து பார்த்தவர், என்னடா மாமா காஃபி கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாரு. இது போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நகரவே இல்லை. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னோ அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓடி போ அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுருக்கான். எங்கேருந்துட்டா நான் போகிறது, என் பாவாடை எப்படி நீ பிடிச்சி வச்சுருந்தா அது அவன் நான் அம்மா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பி உங்கள் பக்கம் பாவாடை இழுக்கிறீங்களே தவிர எதுவுமே சொல்ல. சின்னுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுருக்கான். அப்போயும் நீங்கள் நகராமல் இருக்கா. உங்கள் தாத்தா உங்கள் பக்கம் திரும்பி என்னாச்சுடா அப்படி அது வந்து அது அப்படின்னு முழிக்கிறீங்க. அப்போ சின்ன ஏன் உங்கள் தாத்தாக்கு மட்டும் தான் காஃபி குடிப்பியோ, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி வேணுங்கன்னே கேட்குறான்.
ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அது மாமா அப்படிங்க. அதுக்குள்ள அவங்க தாத்தாக்கு ஏதோ கால் வருது, இருங்க பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக அப்பாடான் இருக்கவங்களுக்கு. இப்போது நீங்கள் மாமா இப்போ பாவாடைக்கு என்னடி? ஏன் பாவாடை? உன் பாவாடை தான், பின்ன ஏன் பாவாடையா அப்படிங்கிறான். இல்லை மாமா, என் பாவாடையை நீங்கள். உன் பாவாடையை நான் ஏண்டி எடுக்க போகிறேன், எனக்கு பாவாடை கட்டுற பழக்கலாம் இல்லை அப்படிங்கிறான். ஐயோ இவர் வேறு அப்படின்ட்டு, மாமா என் பாவாடை மேலே உங்கள் கால். ஓ அப்போ உன் பாவாடையை நான் தான் மீச்சிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நான் மிதிக்கிற இடத்துல நீ பாவாடையை போட்டு வச்சுருக்க, இது என்னோட புது கதையாக இருக்குது அப்படின்னு அவனே பார்க்குறீங்க. நான் கால் வைக்கிற இடத்துல நீ பாவாடையை போட்டது உன் தப்பா ஏன் தப்பா? இது வேறையா? ஏன் தப்பு தான் மாமா, சாரி மாமா. இப்போ நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா என் பாவாடையை நான் எடுத்துக்குவேன். நான் ஒன்றும் உன் பாவாடையை மிதிக்கலைல்ல, நீ தான் நாங்கள் வச்சா, அப்போ நீயே எடு. ஏன்டா உசுரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவாடையை இழுத்து பார்க்குறீங்க. விட்டால் பிஞ்சு போயிடும், இழுக்கவே முடியலையே. மனுஷன் பார்க்க தான் கொத்தவரங்க மாதிரி இருக்கிறாரு, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. மாமா ப்ளீஸ் மாமா விடுங்க மாமா, வர மாட்டேங்குது மாமா அப்படின்னு அழுகிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் எதுக்கு இப்போ சும்மா அழுதுட்டுருக்க? உன்னோட பாவாடை வேணும்னா நீ தாண்டி இழுக்கணும். இதையே தாங்காதவ மற்றதெல்லாம் எப்படி தாங்குவ அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங் பேச அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? ஒரு மண்ணும் கட்டியும் சொல்லலை போ அப்படின்னு சொல்லி பாவாடையை நீங்கள் இழுத்துட்ருக்க டக்குன்னு கால் எடுக்க நீங்களோ அப்படியே போய் அப்படியே அங்கே உள்ள சோஃபாவில் விழுகிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவரோ உங்களை கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறாரு. தூக்கும் போது அப்படியே உங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை அவர்கிட்ட அப்படியே க்ளோஸாக நிறுத்தி வைக்க உங்களுக்கும் அப்படியே பதட்டமாகுது. ஐயோ வீட்டில் சுற்றி ஆளுங்க இருக்காங்க, தாத்தா வேறு எப்போ வேணாலும் வருவார், இவர் வேறு அப்படிங்கிற மாதிரி. மாமா விடுங்க மாமா, காஃபி கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்க. காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டெம்ப்டாக பார்த்துக்கிட்டே எனக்கு வேணுங்கிற காஃபி நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பை அப்படியே பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஹாலில் 2 பேரும் மட்டும் தான் இருக்கீங்க. அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் திருன்னு முடிச்சு நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா ஃபோன் பேசிட்டு வர, ஐயோ தாத்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படியே டக்குன்னு உங்களை விட்டு நகர்ந்து நிற்க. அப்போ வந்து வரும், என்னம்மா நீ இன்னும் இங்கே தான் நின்றுட்டுருக்கியா, தம்பிக்கு வந்தது காஃபி தரலையா அப்படிங்கிற மாதிரி இவங்க தாத்தா கேட்க. அது தாத்தா அப்படின்னு நீங்கள் எதோ சொல்லும் போது சின்ன இல்லைப்பா நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு காஃபி வேணாம் அப்படிங்கிறான். ஸ்வீட்டா அப்படின்னு நீங்கள் முழிக்க, காலையிலே ஸ்வீட் சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க அப்பாவும் பார்க்க, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவர் லிப்பை அப்படியே சக் பண்ணிவிட்டேன் உங்களை அப்படியே பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த மனுஷன் திடீர்னு என்னென்னமோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிற்க. தாத்தாவோ என்னாச்சுமா அப்படின்னு உங்கள் மேலே கை வைக்க அப்படின்னு கத்துறீங்க. என்ன அப்படின்னு உங்கள் தாத்தா பார்க்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படிங்கிறீங்க. இந்த மெய்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஆனாவுன்னா ஏதாவது கற்பனை உலகத்துக்கு போயிடுது, மேலே கை வச்சாலே கத்துது அப்படிங்கிற மாதிரி. அவங்களோ ஒரு வேளை பேய் பேசாதுக்கு இது பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் தாத்தா கிட்டே போய் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த மாதிரி அப்பப்போ வயிறாங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதையும் பேத்திக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவரோ சச்சா அதெல்லாம் இருக்காது, ஏமா நீ வேறு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது பார்த்து பயந்துருப்பா அப்படின்னு அவர் விட்டுறாரு. நீங்கள் என்ன அடித்த கிஸ்ஸு பயத்தில் அவர் பார்த்தாலே ஓடி வெறிச்சிட்டு ஓடுறீங்க, அவர் பக்கத்துலேயே வர்றதில்லை நீங்கள். ஏன்னா அவரோ சும்மாவே இருக்கிறதில்ல இப்போல்லாம், உங்களை பார்த்தாலே திரும்பி நின்னா இடுப்பை கிள்றது, போகும்போதும் வரும்போதும் அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன எதுன்னே புரியாதனால பயந்து நீங்கள் ஓடுறீங்க. தப்புன்னு மட்டும் புரியுது, வில்லேஜில் பிறந்தனால அவர் நெருங்கி வருது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படியே டே ஸ்கிப் ஆக ஒன் டே வந்துட்டு நம்ம ஜினோப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்டி கொடுக்குறாரு. ஸோ அதில் அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு. நீங்களும் உங்கள் தாத்தா வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் நான் எதுக்கு தாத்தா, எனக்கு அங்கே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. இருந்தாலும் உங்கள் தாத்தா எல்லாம் வாடா நான் இருக்கல தாத்தா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தாத்தா கூட கிளம்பி போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு நீட்டாக ஒரு ஆஃப் சாரீ தான் கட்டியிருக்கீங்க, உங்கள் தாத்தா புதுசாக எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நீட்டாக வந்துட்டு ஆஃப் சாரீ, காதில் ஜிமிக்கி, மூக்குத்தி, அப்புறம் வந்து ஒரு லைட்டாக ஒரு செயின் மட்டும், கையில் வளையல், கண்ணாடி வளையல், ஹிப் செயின், காலில் கொலுசு ஜல்ஜல்னு அப்படியே செம்மையாக இருக்கீங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் லுக்கில் இருக்கீங்க. அப்படியே வந்து ஹேர் கேப்சர் போட்டு பூ வச்சுருக்கீங்க தலையில்.
அப்படியே உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு அவர் பொண்ணை பார்க்குற இது மாதிரி இருக்கு. உங்கள் தாத்தா அப்படியே கண் கலங்கி உங்களை அப்படியே திருஷ்டி செய்வாங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு, என் செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்க, உங்கள் அம்மாவும் இப்படி தான் தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணா. நீங்களோ தாத்தா கையை பிடிச்சி, ஏன் தாத்தா அம்மா மேலே இவ்வளோ கோவம், காதலிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லைடா உனக்கு புரியல, காதலிக்கிறது தப்பு இல்லைடா, அதை தாத்தா கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம் இல்லைடா, தாத்தா கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படிங்க ஆரம்பிக்கும் போது, தெரியும் தாத்தா, அம்மா சின்ன வயசில் சொன்னது, அப்புறம் அப்பா தம்பி இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அம்மா அந்த மாதிரி அப்பா கூட ஓடி போனனால பாட்டி இறந்து போனது, அதனால் நீங்கள் மனசொடைஞ்சு இந்த ஊரை விட்டு வந்ததுன்னு, அதனால தான் என் மேலே கூட ஜின்மாமா இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு எனக்கெல்லாம் தெரியும் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரிடா நல்லது, நானும் கண்களையும் ஒன்றையும் வேறு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம இப்போ பாட்டிக்கு போகிறோம், அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தாத்தா கிட்டே சொல்லு, உனக்கு என்ன வேணும்னாலும் தாத்தா கிட்டே சொல்லு, நான் இருக்கேன் பக்கத்தில், பயப்படாத, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி இங்கேயே உங்களுக்கு தைரியம்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் அந்த பார்ட்டி ஹால்குள்ளே நுழையும் போது அப்படியே அந்த பிரம்மாண்டமான ஹாலை பார்த்துட்டே வரீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, வில்லேஜ்லேயே சுற்றி தெரிஞ்ச நீங்கள் இப்படி பார்க்க, அங்கெல்லாம் குட்டி குட்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்க, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி வரதை பார்க்க, மற்றவங்களுக்கு உங்கள் பார்க்கும்போது யாரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுலேயும் ஜின்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் அப்படியே உங்களை பார்த்து வாயில் சொல்லு அடிச்சுட்டு, யார் இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே அப்படிங்கிற மாதிரி செம்ம அழகாக வேறு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உங்கள் தாத்தாவோ அவரோட பிஸ்னஸ் வட்டாரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்களை அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது என் பொண்ணோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அவரோட பேத்தி அப்படின்னு அறிமுகப்படுத்திலாம் வைக்கிறாரு. நீங்களும் என்ன பேசுனே தெரியாது, நீங்கள் ஒரு 8th தான், ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அவங்களும் பெருசாக வந்துட்டு எல்லாம் வயசானவங்கனால அவங்க வந்துட்டு உங்களுக்கு பதிலுக்கு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அவங்க தாத்தா தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் திருன்னு பார்த்துக்கிட்டு அந்த பார்ட்டி ஹாலை சுற்றி வந்துட்டீங்க. தாத்தாவோ சரிடா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கிற மாதிரி விட்டுடுறாரு. நீங்களோ சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் அப்படின்னு சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எப்பவும் போல் உங்களோட அந்த ஆஃப்சாரி ஷாலை எடுத்து கையில் வச்சு அப்படியே அதை சுற்றிக்கிட்டு அப்படியே பாய்ந்து போய் அப்படி கண்ணை சிமிட்டி நீங்கள் பார்க்க, அங்கே கண்ணில் மை வச்ச கண், அது பக்கத்தில் அந்த இடத்துல அவன் விழுந்துட்டான் ஃப்ளாட்டு. அவன் வந்துட்டு அவன் பேர் லீ, ஜின்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். அவனுக்கும் ஜின்னோட ஏஜ் தான், இது வரைக்கும் மேரேஜே அவன் பண்ணிக்கல. உங்களை பார்த்து தான் அவனுக்கு என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, செம்மையாக இருக்கா இந்த பொண்ணை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப்பில் கல்யாணம்னு பண்ணால் இவ்வளோ தான் பண்ணணுங்கிற மாதிரி அவன் முடிவே பண்ணிட்டான். ஏன்னா அப்படி இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கவும் நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்க, ஏய் என்னடி மான்குட்டி அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்க அப்படின்னு கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணிவிட்டு, ஏன் இப்படி திருன்னு திருவிழாவில் காணா படம் மாதிரி முழிச்சிட்ருக்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, நீங்களும் யாருன்னு தெரியல நீங்கள் அப்படின்னு சொல்லி முழிக்கா. தெரியலன்னா தெரிஞ்சுக்குவோம், இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் என் பேர் லீ அப்படின்னு கை நீட்டான். நீங்களோ வணக்கம் என் பேர் ஹீரா அப்படி சொல்கிறீங்க. ஹீரா நைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறீங்க. நீ எதுவும் பண்ணலடி, எனக்கு தான் உன்னை பார்த்ததுலேருந்து ஏதேதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும், இல்லை நீ இப்போ படிச்சிட்ருக்கியா அப்படிங்கிறான். படிப்பு பாதினே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். நான் 8th வரையும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. 8th தான் படிச்சிருக்கியா, யார் வீட்டு போன நீ, இங்கே யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதோ அது என் தாத்தா அப்படி சொல்லி நீங்கள் அவர் ராஜசேகரை காட்ட, ஓ ராஜசேகர் அவர் பேத்தியா நீ, அதானே இந்தியன் லுக்கில் இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் அப்படின்ட்டு, ஓ அப்போ ஜின்னுக்கு நீ ரிலேஷனா, ஆஹா இந்த ஜின்ன பையனுக்கு தெரிஞ்சால் இந்த பொண்ணை இவனும் விட்டு வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீங்களோ அப்படியே அந்த இடத்த விட்டு நகரலான்னு பார்க்கா, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி எங்கே போகிற அப்படின்னு, கையை விடுங்க அப்படிங்கிறீங்க. ரிலாக்ஸ், ஓகே அப்படின்னு கையை விட்டுட்டு, ஏன் பதற, நான் பேசிகிட்டு இருக்கல, இப்படி போகாத ப்ளீஸ், எனக்கு உன்கிட்ட நிறையா பேசணும்னு தோணுது, நீங்கள் ஏன் என்கிட்ட பேசணும்,
பாரு நம்ம 2 பேரும் சில விஷயங்கள் பேசலாம் எனக்கு ஒன்று அப்படின்னு கிட்ட வரும்போதே நீங்கள் பயந்து அப்படியே பின்னாடியே நகர்ந்து போகிறீங்க. இதெல்லாம் அவனோட பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னு பார்த்துருப்பான். இல்லையே கிட்ட வரும்போதே அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். சரி இருந்தாலும் உங்களுக்கு பேச தெரியாது நகர்ந்துருவீங்கன்னு நினச்சிட்டு இருக்க. அவனும் உங்களை விடாமல் டார்ச்சர் பண்ண இதுக்கு மேலே முடியாதுன்னு ஜின்னும் அங்கேருந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கே வேகமாக வராரு. நீங்கள் பயந்து அப்படியே போய் செவுத்தில் முட்டி நிற்க இதுக்கு மேலே நகர முடியாதுன்னு அவனும் அப்படியே உங்கள் கிட்ட வந்து திருப்பி உங்கள் கையை பிடிக்குவார். அப்போ கரெக்டாக சின்ன உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கம் அப்படி ஹோல்ட் பண்ண மாதிரி நிப்பாட்டிக்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே பதட்டத்தில் இப்போ சின்ன பார்த்து பயம் அப்படியே கை காலெலாம் நடுங்க அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே அவர்கிட்ட மெதுவாக முன்னி நகர பார்க்குறீங்க. இது சின்னுக்கும் இன்னும் கடுப்பாகுது. அவன் பேச வரும்போதே பேச முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு நகராமல் இப்போ நான் பிடிச்சவனை மட்டும் வலிக்குதோ அப்படியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அது மச்சான் அதை ஏன்டா வந்துட்ட அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ள நினச்சிட்டு இல்லை ரிலேஷனா அதான் பேசலான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஷட்டாப் லீ இது என் அக்கா பொண்ணு சி இஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட அப்படியே கட் அண்ட் ரேட்டா ஜின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி இல்லையோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே நிற்க. அப்போ அங்கேருந்து ஜின்னுக்கோ இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அவங்கள வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். நான் என்னடா பண்ணேன் அவன் தான் எல்லாம் பண்ணான் என்ன இதுக்கு அவர் எப்படி இழுத்துட்டு போகிறாரு மாமா மாமா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் பின்னாடி போக அவரோ அப்படியே கடன்னு இழுத்துட்டு போய் வாசலில் விட்டு உங்களை அப்படியே முறைக்க மாமா நான் அப்படின்னு எதாவது ஆரம்பிக்க ஷட் அப் அப்படின்னு கத்த நீங்கள் பயந்து போய் அப்படியே கார்கிட்ட ஒண்டி நின்றுக்குறீங்க. இப்போ ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பயந்து போய் நிற்க என்னாடி நினச்சிட்ருக்க கண்டவனும் வந்து கையை பிடிச்சா அப்படியே வல்லாளிச்சு நிற்பியா தொடாதட ராஸ்கல்னு சொல்லி கண்ணத்தில் அறைய தெரியாது அப்படின்னு திட்ட நான் நகது தான் மாமா போனேன் அவரு தான் என்ன அவரு தான் செவரு தான்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பிடிச்சி காருக்குள்ளே தள்ளிவிட்டு அவர் வந்து இந்த பக்கம் ஏறுறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் மாமா அப்படிங்கும்போது வாயை மூடு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே வந்துட்டு சீட் பெல்ட் போடு அப்படிங்க. உங்களுக்கோ எப்படி போடுறதுன்னு கூட தெரில பதட்டத்தில் கையெல்லாம் நடுங்க. உங்களுக்கு சரியாகவும் போட தெரியாமல் அப்படியே நீங்கள் அப்படியே தடுமாறுறீங்க. அதை திரும்பி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஒரு சீட் பெல்ட் கூட போட தெரில ஆனால் அப்படியே ஆல் மைக்கர் மட்டும் முன்னாடி நிற்பா அப்படிங்கிற மாதிரி இப்போயும் அப்படியே உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுகிறாரு. இல்லை கேட்கும் போது உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க நான் எதுவும் பண்ணல மாமா வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு வாயை மூட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போது அங்கேருந்து காரை ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு போயிட்டு வீட்டு வாசலில் நிறுத்திட்டு அங்கே பாட்டிங்கனால மெய்டுங்க எல்லாமே கூட பாட்டி ஹாலில் தான் இருக்காங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அவர் இறங்கி வந்துட்டு உங்களை இறங்கு அப்படின்னு சொன்னதும் இப்போயும் நீங்கள் சீட் பெல்ட்டை கழட்ட தெரியாமல் பதறிக்கிட்டு இருக்க அப்படியே மண்டையை உள்ள விட்டு உங்கள் கிட்ட அவர் உங்கள் மூஞ்சம் அப்படியே ரொம்ப கிட்ட நீங்கள் பயந்து அப்படியே பின்னாடி நகரா என் கிட்ட மட்டும் அப்படியே பின்னாடி நகருவா மற்றவண்ணா மட்டும் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அப்படியே சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு உங்களுக்கு அப்படியே சடான்னு கையை பிடிச்சி இழுக்கா நீங்கள் வெளியில் வரீங்க. அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு உங்களை திரும்பி பக்கம் 2 பேரும் அப்படியே மலையில் இப்போ நினச்சிட்டிங்க. அப்படியே ஃபுல்லாக வெட்டாகி அப்படியே நிற்கிறீங்க. உங்களை அப்படியே இழுத்து அந்த காரில் வச்சு அப்படியே உங்கள் மேலே அவர் சாயிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா யாரும் இல்லை வீட்டில் வேணாம் தப்பு மாமா அப்படி சொல்லிட்டு சின்ன தள்ளிவிட்டு நீங்கள் உள்ளே ஓட சின்ன உங்கள் பின்னாடியே வராரு. அவனால் முடியல உங்களை அப்படி காலையிலேருந்து பார்த்ததுலேருந்து டெம்ட் ஆகி தான் இருக்கார். ஸோ இப்போ வேறு ஒருத்தன் ஃப்ளிட் பண்ணவும் பொசசிவ்னஸ் அதுக்கு மேலே அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு முடிவே பண்ணிட்டாரு. அவரும் உங்கள் பின்னாடியே வந்து கதவை சாத்திட்டு நிற்க நீங்களோ அப்படியே வந்து பதட்டத்தில் ரூம் கதவை கூட சாத்தலை. சரி குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துட்டு உங்களுக்கு பதட்டத்தில் கை வந்து நடுங்க. நீங்கள் வந்துட்டு தண்ணி ஓப்பன் பண்ணுறேன்னு ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. ஷவர் ஓப்பன் பண்ணி அப்படியே தண்ணி கொட்ட நீங்கள் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஜின்னு உங்களை தேடிட்டே வந்தவர் அவர் ஷர்ட்டை கழட்டி அந்த சோஃபாவில் விசிறிட்டு அப்படியே வந்திருப்பார். ரூமில் காணோம் அப்படின்னு இப்போ வந்துட்டு பாத்ரூமில் சவுண்ட் கேட்க நீங்கள் வந்துட்டு அவர் வரமாட்டாருங்க தைரியத்தில் அதில் பதட்டத்தில் எந்த கதவையும் லாக்கே பண்ணாமல் தான் ஓடிப்பீங்க. ஸோ அவர் உங்கள் பின்னாடியே வந்து உள்ளே பாத்ரூம் கதை திறந்துட்டு உள்ளே வர நீங்கள் ஒரு நிமிஷம் பதறிடுறீங்க. மாமா அப்படின்னு பார்க்க அப்போ தான் உள்ளே வந்தவரோ என்னடி ட்ரெஸ்ஸோடு நின்று குளிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அது தெரியாமா கைப்பட்டு ஷவர் ஆன் ஆயிடுச்சு மாமா அப்படிங்கிறீங்க. இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோ
அப்படியே வந்து 2 பேரும் ஷவர் கடியில் தான் இப்போ நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவரே பார்க்க அவர் உங்களே பார்த்துட்டு அப்படியே தண்ணி ஒழுக உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ வந்து உங்கள் மேலே ஒட்டி உங்கள் பாடி பார்ட்ஸ்லாம் அப்படியே தெரியும். ஓ மை காட் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி ஏன் உனக்கு என் மாமாவை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. மாமாவை பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு மண்டையாட்டுங்க. அப்புறம் ஏன்டி என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற, ஐ நீட் யூ டி, ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் தாவணி அப்படியே பிடிச்சி இழுத்து உருவி போட நீங்கள் அப்படியே கை வச்சு குறுக்க மாச்சு மாமா அப்படின்னு நிற்கிறீங்க. ஈஸிரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக பேசி உங்கள் கிட்ட வர நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்களை அப்படியே திருப்பி அந்த செவுத்தில் அப்படியே சாச்சு உங்கள் முதுகில் அப்படியே அப்படின்னு லைட்டாக அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே சிவ்வுன்னு ஆயிடுது. ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே நின்றுட்டுருக்க அவரும் ஷவரை ஆஃப் பண்ணிட்டு உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு ரூம்குள்ளே வராரு. ரூம்குள்ளே வந்ததும் நீங்கள் இன்னும் பதட்டமாகி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சின்னம் நீங்கள் நடுங்கிட்டு நடுக்கத்தில் நிற்கிறத பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு வெக்கம் ஒரு பக்கம் கூச்சம் ஒரு பக்கம்னு அப்படியே ஷையாக அப்படியே நிற்கிறீங்க. சின்ன தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே படுக்க நீங்கள் சின்னையே பார்த்துட்ருக்கீங்க. மாமா மாமா அப்படின்னு அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஆரம்பித்து உங்கள் கண்ணம் உங்கள் லிப்பு உங்கள் நெக்குன்னு ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கோ என்ன சோட தான் இருக்கீங்க. ஸோ அதையும் கழட்டி விட செம்ம வெக்கமாகுது. அப்படியே நீங்கள் படுத்துருக்க ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே லிக் பண்ணி பைட் பண்ண உங்களுக்கோ அப்படியே செம்ம டெம்ட் ஆகுது. இப்போ நீங்களும் அப்படியே வந்துட்டு அப்படியே ரொம்ப ஹாட்டாகி அவரே பார்த்துட்டு அவரோட தலைக்குள்ளே கைவிட்டு முடியை அப்படியே டைட் பண்ணி பிடிக்க அவருக்கு இன்னும் செம்மையாக மூடாகுது. அப்படியே அப்படியே வந்துட்டு கீழே லிக் பண்ணி அப்படியே வந்துட்டு இப்போது மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. மாமா அப்படின்னு சொல்லி அவர் ஆம்ஸை பிடிச்சி அமுத்து என்னடி அப்படின்னு அவர் மூன் பண்ணி அப்படியும் அந்த அவர் கிறக்கமாக அந்த நிலையில கேட்குறாரு. மாமா வலிக்குது மாமா அப்படிங்கிறீங்க. அவ்வளோதாண்டி கொஞ்சம் பொறுத்துக்கூடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பண்ண மாமா மெதுவாக பண்ணுறேன் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு பயங்கரமாக நாள் வலிக்குது. அப்புறம் போக போக அப்படியே நீங்களும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மாமா மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண அவருக்கும் அதை கேட்க கேட்க அப்படியே இன்னும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேக் அவுட் பண்ணுறாரு. அப்படியே அவங்கக்கிட்ட இதே மாதிரி 2-3 டைம் அப்படியே பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் தூங்கிடுறீங்க. நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் சண்டை முழி போயிடுது. பயங்கர பசி ஏன்னா சாப்பிடவே இல்லை. ஸோ பசியில் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா இருட்டாக இருக்குது ரூமு. அப்படியே நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க. இப்போ தான் வந்தது நடந்ததெல்லாம் மண்டைக்குள்ளே வருது. ஆத்தி என்ன காரியம் பண்ணிட்டேன்னா ஐயோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு பேர் வைக்க என்ன சவுண்டு அப்படின்னு சின்ன கண்ணை முழிச்சு அப்படின்னு சொல்லி லைட்டை போட நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு லைட்டை ஏன் போட்டிங்க படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து பெட்ஷீட் எடுத்து படிங்க அவங்க மேலே பார்த்தா இப்போ ஜின்னு ட்ரெஸ் இல்லாமல் அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அவர் உங்களோட ஷால் எடுத்து இடுப்பில் சுற்றிட்டு என்னத்துக்குடி இப்போ நைட்டில் உட்காந்து ஒப்பேர் வச்சுட்டுருக்க. மாமா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க மாமா அப்படிங்க. அப்போ தான் அவர் பெட்டை பார்க்குறாரு. அதில் பிளட் வேறு வந்திருக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து துவைக்கிறதுல போட நீங்கள் அது சொல்லலை மாமா அப்படின்னு அழுக. என்னடியும் உன் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஒப்பே வச்சுட்டே இருக்க இப்போ என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்னு உங்கள் கிட்டே வந்துக்காரு. மாமா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படிங்க. என்னடி பண்ண மாமா நம்ம நேற்று நடந்துக்கிட்டது தப்பு மாமா. ஐயோ போச்சு இதெல்லாம் தப்பு மாமா. தாத்தாக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஐயோ என்ன நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது மாமா. என் கற்பு போச்சு அப்படின்னு அழுக. வாய மாதிரி அப்படின்னு கத்த அப்படின்னு வாய் பார்த்திக்கிறீங்க. கற்பு போச்சு அது போச்சுன்னு இப்போ என்ன உன்னை யூஸ் பண்ணிட்டு விட்டேன்னு பயந்துட்டியோ அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி தான் நினச்சா அப்படின்னு நீங்கள் மொழிக்கா வாயத்தை வந்து பேசிட்டி அப்படின்னு அழுக. உன்னை அழுக சொல்லலை பேச சொன்னேன். மாமா
என்னை இப்படியே விட்டுற மாட்டீங்கள்ல மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா. தாத்தா என்னை நம்பி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், நான் தப்பான பொண்ணு இல்லை மாமா அப்படின்னு அழுக. இப்போ நான் சொன்னேனாடி, இல்லை மாமா பயமாக இருக்கு மாமா. ஏய் போய மூடு அப்படின்னு அப்படியே உங்களை பெட்டில் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு, ஏன்டி அழுகிற? எனக்கு பயமாக இருக்கு மாமா. என்ன பயம்? நான் உன்னை அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டு விட்டு போயிடுவேன் அதானே அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. உனக்கு எப்படி இருக்குது என்னை பார்த்தா? இத்தனை வருஷமாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தேன். காரணம் உங்கள் அம்மாக்காரி பண்ணனால எங்கள் அம்மா இறந்து போய் பொம்பளைங்கனால பிடிக்காமல் போயிடுச்சுடி. இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா மேலே ஒரு கோவத்தை தான் இத்தனை நாள் உன் மேலேயும் காமிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நீ குட்டிச்சாத்தான் இங்கே சுற்றி அங்கே சுற்றி என் மனசுக்குள்ளே வந்துட்டடி. ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறதா அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க, நான் என்னம்மாம்மா பண்ணேன் அப்படின்னு ஒன்றும் தெரியாம இந்த ஒன்றும் தெரியாத மாதிரி கிங்கின்னு பேசுறிய அதாண்டி. அப்புறம் இந்த ஹிப்பு அப்படி சொல்லி எங்கள் ஹிப்பை பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. அடுத்து இந்த கொலுசு அப்படின்னு உங்கள் கால் அப்படியே தூக்கி கொலுசோடு சேர்த்து ஒரு கிஸ்ஸு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு அவர் பேண்ட்டை தேடி பிடிச்சி எடுத்து அதை இழந்து ஒரு பாக்ஸ் எடுத்து உங்கள் கிட்டே நீட்டாக இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் கொலுசு முத்தா ஒரு பெண்டன் மாதிரி ஆக்கி அதை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பாரு, இது உனக்காகத்தான், உனக்கு இதை கொடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன்டி. என்னமோ உன்னை தூக்கிட்டு வந்து ரேப் பண்ண ஒரு ரேப்பிஸ்ட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி நீ அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படின்னு பார்க்குறீங்க. பட்டிக்காடு படித்தா தானே இதெல்லாம் தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடு அப்படின்னு அதை வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டுவிட அதை சிரிச்சுட்டு தான் சொன்னான்னா, எப்போ பார்த்தாலும் செடு கொஞ்சம் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தெரிஞ்சால் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறீங்க. உனக்கு இவ்வளோ பேசலாம் தெரியுமா? அதுவும் என்ன எதிர்த்து வேற பேசுகிற அப்படின்னு பார்க்க, இல்லைம்மாம்மா அப்படின்னு அப்படியே நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் திருப்பி கிஸ் பண்ண, மாமா கொன்றும் பார்த்துக்கோ. அதான் சொன்னல, நீ தான் என் பொண்டாட்டி, இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ கண்ணவன்ட்டே பேசுகிறது பிடிக்காம தாண்டி திட்டினேன், மற்றபடி ஒன்றும் பிடிக்காம இல்லடி. ஆனால் என்னைக்கு பார்த்தனும் அன்னையிலேருந்து மாமாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும்டி. எங்கே உன் மேலே ரொம்ப இந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுவேணுன்னு தான் உன்னை விலக்கி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியல. சுற்றி வந்து எப்படியோ இந்த என் மனசுக்குள்ளே வந்துட்டல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சாரிடி, எல்லாத்துக்கும் சாரி, நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேனா? அதுக்கெல்லாம் சாரி மாமாவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணா, சரி மாமா நீயும் அம்மாவை மன்னிச்சிரு மாமா, அம்மா ஏதோ தெரியாமல் புரியுது. அப்போ எனக்கு என் அம்மாவை கொண்டுட்டாங்கிற கோவம் இப்போது அவள் லவ்வுக்காக. ஆனால் அவங்க அம்மா மேலே கோவம் எனக்கு லவ் பண்ணதுனால இல்லடி, எங்ககிட்ட சொல்லாமல் கழுத்தடிக்கிற மாதிரி ஓடி போனா பாரு, அதான் கோவம். சொல்லியிருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்களா மாமா? தெரியலையே, இப்போ எனக்கும் அந்தளவுக்கு வயசில், அப்பா ஒரு வேளை பண்ணியிருக்கலாம். சரி விடு, முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. இனி நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இந்த மாமா உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு கேட்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. எங்கே எவ்வளோ பிடிக்கும்னு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப அப்படின்னு 2 கை நீங்கள் நீட்டாக பெட்ஷீட் விழுந்துருது அப்படியே ட்ரெஸ்லாம் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வலிச்சுட்டு பார்க்க, ஜீ போமாமா அப்படின்னு கண்ணு பார்த்துருங்க. வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன், இப்போ தான் போமாமாவா வாடி அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே உங்கள் மேலே படுது. மறுபடியும் அப்படியே ஒரு வழியாக முடிச்சுட்டு 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டு ஜின்னு தூங்கிட்டு இருக்க. இங்கே அவங்க அப்பாவோ பாட்டிலாம் முடிஞ்சு இங்கே ஜின்னையும் காணோம், ஹீராவையும் காணோம், ஒரு வேளை இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க, அப்போ தேடிட்டு இருக்கிறத பார்த்து இல்லையோ என்ன தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனே கேட்டிருப்பான். இல்லை ஜின்னு உங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஏன்னா அங்கே பார்த்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஓ அவன் கூட்டிகிட்டு போனானா என்னவா இருக்கணும். அவரும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்திருப்பார். பட் வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அவர் ஏதோ நினச்சிட்டு சரி காலையில் விடிஞ்சதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு விட்டுருப்பார். ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு எழுந்ததும் நீங்கள் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ரூமை விட்டு வெளியில் வரீங்க. தாத்தா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காத பார்த்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் சர்க்காயிட்டு தலை குனிச்சிட்டு அப்படியே நீங்கள் நிற்க, பின்னாடியே சின்னப்பாவும் எழுந்தவரோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஷாலை சுற்றிக்கிட்டே வெளியில் வந்துடுறாரு. அவங்க அப்பா அப்படியே அவரை முறைச்சிட்ருக்க, அவருக்கு எதுவும் தெரில, அவர் யதார்த்தமாக வந்து உங்களை பின்னாடி அப்படியே ஹக் பண்ண, நீங்கள் இவர் வேறு அப்படின்னு சொல்லி மாமா அப்படிங்கிறீங்க. அவரோ அப்படியே உங்கள் கழுத்தில் சாஞ்சிட்டு என்னடி அப்படின்னு கேட்க, ஐயோ மாமா அங்கே பாருங்க அப்படின்னு,
எங்கடி பக்கு சார் இங்கே தாண்டி பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லி கழுத்தில் ஒரு கிஸ் பண்ண ஐயோ மாமா அப்படி தள்ள ஏய் என்னடி உன் பிரச்சனை அப்படி அங்கே பாருங்க அப்படின்னு இப்போ காட்ட இங்கே காட்டுற பக்கத்து நீ பார்த்தா அவங்க அப்பா அப்படியே முறைச்சிட்டு ஐயோ நைனா இவர் எப்படி வந்தார் சொல்ல மாட்டேன் ஏமாம்மா எங்கே நீ சொல்ல விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுக்க நீங்கள் அப்போ போய் ஜின்னுக்கு பின்னாடி ஒளியா ஜின்னு நீ ஏன்டி ஒளிகிற நீ தான் ஃபுல்லாக டிஸ் பண்ணிக்க நான் பாரு என்ன கோலத்தில் இருக்க அப்படின்ட்டு அவன் போய் உங்கள் பின்னாடி ஒளிய அவங்க அப்பாவோ டே என்ன கன்றாவி கோலண்டா இது நல்ல வேலை இந்த மெய்டும் இன்னும் வரல போய் முதல் துணி மாற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன் அதோ போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஓட நீங்கள் ஏன் சாலை அப்படின்னு முடிச்சு இழுக்கிறீங்க அடியே எரி இதையும் உருவி விட்டுறாதடி எங்கள் அப்பா ஏற்கனவே மேலே கோபமாக இருக்காரு இதை வேற விட்டு நான் உருவி விட்டு அமனமாக்கி விட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து தரடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலோட நீங்கள் சிரிச்சுட்டு நிற்கிறீங்க அப்படியே தாத்தா பக்கம் திரும்பினா அவங்க மூஞ்சோ ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுது தாத்தா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு உங்களை பார்க்க தாத்தா அது தெரியாமல் நான் அழுக வரீங்க அழுகாது உன் மாமா தானே சரி அவனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு தாத்தா முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீ சொல்லாத வரட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா அப்படின்னு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க மேலே இருந்துச்சுன்னு ஐயோ இப்போ என்ன சொல்ல போகிறாரோ அப்படியே பதட்டத்தோடைய அப்படியே வந்துட்டுருக்க நீங்களோ மாமா சாலு ரொம்ப முக்கியம் இருடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்பா அப்படிங்கும் போதே அப்போ அவங்க அப்பா எழுந்திரிச்சு வேகமாக கன்னத்தில் வராரு நீங்கள் தாத்தா அப்படின்னு பயப்படுறீங்க என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு அப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சி என்னமோ எனக்கு இவ்வளோ பிடிக்கல இவை பார்க்கவே மாட்டான் இவன்னு சொல்லிட்டு இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க உன் வயசு என்ன அவள் வயசு என்ன மரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் திட்ட அப்பா இப்போ எதுக்கு நடிக்கிறீங்க எனக்கு இல்லாத உரிமையா என் அக்கா பண்ணு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்போ என்ன அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் அதனால் என்ன நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான் நீ கல்யாணம் பண்ணிட்டு கொடுமைப்படுத்துறதுக்கா கொடுமையா இது நம்ம லிஸ்ட்லேயே இருக்கா மாதிரி அப்படியே ஜின்னு பார்த்துட்டு அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுங்க இந்த ரிவெஞ்ச் மேரேஜ் ஸ்டோரிலாம் இது இல்லைப்பா இது ஒரு தாய் மாமாவோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வைக்க கையறா போட அங்கிட்டு படவா அப்படின்னு அவர் அடிக்கப்பா அதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டல அவள் என் பொண்டாட்டி நான் எங்கே வேணால் தொடுவேன் நீங்கள் அதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல மாமா தாத்தா கிட்டப்பெல்லாம் பேசாதீங்க பேசாமறி இனி தாத்தா கிட்டாண்டா அவ்வளோதான் இனி மாமா மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் காது கிட்டவன்னு சொல்ல நீங்கள் அப்படியே தலை குடிஞ்சு நிற்க அவருக்கும் சிரிப்பு வந்தது எப்படியோ இப்போ பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன் என் மகனே கொடுக்குறேன் அப்படின்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேணுக்கனே திட்டுற மாதிரி திட்டிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிறாரு ஸோ 2 பேத்துக்கும் மேரேஜும் நல்ல முடியுது மேரேஜ் முடிஞ்சு உங்களை வந்து இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு அமுச்சு விடுறாங்க கையில் பால் டம்ளரோட நீங்களும் பயந்து பொறுமையாக போய் நாக் பண்ண ரூம் ஓப்பன் பண்ணதும் செம்ம டெக்கரேஷனாக இருக்குது அதுலேயும் நீங்களும் ஜின்னும் மேரேஜ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தபோது அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்திருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அது ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்காரு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க என்னடி பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்களை பேக்கில் ஹக் பண்ண அழகாக இருக்குது இதெல்லாம் எப்போது அதெல்லாம் ஒவ்வொரு டைம் நான் பார்க்கும்போது தோணும் போது எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே காமிச்சிட்டே உங்களை அப்படியே திருப்ப நீங்கள் இந்தாங்க மாமா பால் அப்படின்னு கையில் கொடுக்க எனக்கு இப்போது இந்த பால் குடிக்கிற மூடு இல்லை வேணாம்மா சரி எனக்கும் பால் பிடிக்காது நான் போய் கீழே கொடுத்துட்டுமா அப்படிங்கிறீங்க வாடிங்க அது எனர்ஜி தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம் இப்போது அந்த பால் வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க மாமா அப்படின்னு பார்க்குறீங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி அதான் அன்றைக்கி எல்லாமே அப்படி சொல்லி உங்கள் கிட்ட வர்றாரு சீ அப்படி சொல்லி திரும்பி நிற்கும் என்னடி சீ இப்படி இது ட்ரெஸ் பண்ணி நான் மயக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்க நீங்கள் அப்படியே வர பார்த்துட்ருக்கீங்க எப்பவும் போல் அவங்களோட முந்தானி அப்படியே உருவி தூக்கி போட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்து உங்கள் ஹிப் செயின் கிட்ட ஒரு கிஸ்ஸு அப்படியே உங்கள் காலை தூக்கி அந்த கொலுசோடு சேர்த்து கிஸ் பண்ணி இந்த கொலுசில் ஏதோ இருக்குடி மயக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு ஷோல்டரில் வச்சு உங்கள் காலில் அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ண உங்களுக்கும் ஷை ஆகி அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க கண்ணெல்லாம் மூடக்கூடாது மாமா வைப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் மேலே படுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண நீங்களும் பேக் கிஸ் பண்ணிங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களோட லைஃப் ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்